கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யோசேப்பு கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறதுடைய அர்த்தம் என்னன்றதை பற்றி மறுபடியும் ஆழமான பாடத்தை கற்றுக்கொண்டான். கர்த்தர் அவன் மேலே நிச்சயம் கிருபை காட்டுவார், அவர் நடக்கிற காரியங்களை நிச்சயம் சரி செய்வாருன்றதே அவனுக்கு இருந்த நம்பிக்கை. அவன் எதுக்காக விற்கப்பட்டான்? எகிப்துக்கு எதுக்காக வந்தான்? எதுக்காக பார்வோனின் கைதிகள் வைக்கப்படுற இடத்துல அடைக்கப்பட்டான்னு ஆழமாக சிந்திச்சிருப்பான். ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா நடந்த சம்பவங்கள் அவனை இருண்ட சிறைச்சாலைக்கே கொண்டு வந்துருச்சு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையை கடந்து வர்றவங்களுடைய வேதனை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். யோசேப்பு மட்டும் இல்லை, சின்ன வயசுல இருந்தே தேவனை நேசித்த தாவீது சவுல்னால் ஒரு மிருகத்தை போல வேட்டையாடப்பட்டான். தேவனுடைய வல்லமையை இறங்கி வர செஞ்ச எலியா தீர்க்கதரிசி தான் உயிரை காப்பாற்ற கெபிகளை தேடி ஓட வேண்டியிருந்துச்சு. இப்படிப்பட்ட இருளான பாதைக்குள்ளே செல்றவங்க கர்த்தர் மேலே மனஸ்தாபப்படுறத நாம் பார்க்குறோம். அநேகர் கர்த்தரை விட்டு பின்வாங்கியும் போகிறாங்க. நான் என்ன தவறு செஞ்சேன்? ஏன் கர்த்தர் என்னை கைவிட்டாரு? ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படலைன்னு புலம்புறவங்கள நாம் பார்த்துருக்குறோம். யோசேப்பு என்ன குற்றம் செஞ்சான் இப்படியாப்பட்ட பெரிய தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு? தாயை இழந்தவன், சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு இஸ்மவேலர்கிட்ட விற்கப்பட்டவன், இச்சைக்கு மயக்கிய பெண்ணால் பொய் பழி சுமத்தப்பட்டவன், தேவன்கிட்ட நான் என்ன குற்றம் செஞ்சேன், ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு குறை சொல்லியிருக்கலாம். ஆனால் யோசேப்பு தேவனை குற்றப்படுத்தலை. அவன்கிட்ட எந்த முறுமுறுப்பும் இல்லை. அதுக்கு காரணம் அவனுடைய மனசில் ஒரு தெளிவு இருந்துச்சு. யோசேப்புக்கு கர்த்தர் அவனுடைய எதிர்காலத்தை பற்றி சொப்பனங்களால் எவ்வளவு அழகாக விளக்கி இருந்தார். ஆமாம், அவர் மேலே அவனுக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்துச்சு. பாதாளத்தை போல இருள் சூழ்ந்த வேளையிலும் அவனுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம், நான் பாவத்தில் விழவில்லை, உம்முடைய பிள்ளை என்ற பெயரை காத்து கொண்டேன்னு சொன்னான். அதனுடைய விளைவாக அவன் ஒருபோதும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் பலத்தையும் இழக்கவே இல்லை. அவன் இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு அவனுடைய எதிர்காலத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவனுடைய அன்றைய நிலை சொல்லலாம். ஆனால் அதுக்கான பாதையில் தான் கர்த்தர் நடத்துகிறாருன்றதும் அதுக்காக தான் அவனை பயிற்றுவிக்கிறாருன்றதும் உண்மை. காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சப்போ யோசேப்பு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஆமாம், கர்த்தரின் பிரசன்னம் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லை, மற்றவங்களும் அதனால் பயனடைஞ்சாங்க. வெகு விரைவில் யோசேப்பு சிறை காவலரின் தயவை பெற்றான். யோசேப்பு தன்னுடைய சிறை கடமைகளில் தனக்கு உதவ முடியுன்றதை சிறை அதிகாரி திடீர்னு கவனித்தான். யோசேப்பு இருக்க விரும்பக்கூடிய சிறந்த இடமா சிறைச்சாலை இருக்காது. ஆனாலும் கூட அவன் சிறை அதிகாரிக்கு உதவி செய்கிறவனாக இருந்ததால் அவனுடைய சிறைவாசம் ரொம்ப மோசமான அனுபவமாக இல்லை. நீதிமான் எப்படி கசக்கப்பட்டாலும் உடைக்கப்பட்டாலும் இல்லை நொறுக்கப்பட்டாலும் வெளிப்பட போகிறது ஜீவ வாசனை தான்றதுக்கு யோசேப்பு நல்ல உதாரணம். போத்திபாரின் வீட்டில் கிடைச்ச அங்கீகாரம் விரைவாக பாதாளத்துக்கு அனுப்பப்பட்டாலும் அங்கே சோர்ந்து போகாமல் தன்னுடைய சுபாவத்தில் மாற்றம் இல்லாமல் நடந்துக்கிட்டான் யோசேப்பு. அவன் தன்னுடைய செயல்களில் ஒரு சிறந்த நிர்வாகியாக தன்னுடைய செயல்திறனை வெளிப்படுத்தி இருக்கணும். இதை கவனித்த சிறை அதிகாரி காலப்போக்கில் யோசேப்புக்கிட்ட பெரிய பொறுப்புகளை ஒப்படைச்சான். தேவன் ஏன் அவரை சிறையில் அடைக்க அனுமதிச்சாருன்றத அவனால் புரிஞ்சு கொள்ள முடியல தான். ஆனால் அவன் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்பினான். அவன் சிறையில் அடைக்கப்பட்டதில் கர்த்தர் மறைமுகமாக திட்டம் வச்சுருந்தாரு. ஆனால் அது இன்னும் யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் தன்னோட இருக்கிறாருன்றதை மட்டும் அவன் அறிஞ்சிருந்தான். சிறைச்சாலையில் கைதிகளை நடத்துகிறத பற்றி யோசேப்புக்கு என்ன தெரியும்? இருந்தாலும் கூட அவன் பார்வோனின் சிறைச்சாலையில் ஆட்களை தன்னால் திறம்பட நடத்த முடியுன்றதை வெளிப்படுத்தினான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிகவும் வியக்கத்தக்க வகையில் அவன் மேலே இருந்துச்சு. கர்த்தர் அவனுடைய கிரியைகளை ஆசீர்வதிச்சாரு. சிறைச்சாலையில் யோசேப்பு வேலைகளில் மூழ்கி இருந்தான். அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் கவனமாக இருந்தான். தனக்கு நேர்ந்து விட்ட துயரமான சம்பவத்தினால துவண்டு போகாமல் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருந்தான். மற்றவங்களையும் இயக்கி கொண்டிருந்தான். விடுதலையாக சுற்ற வேண்டியவன் விசாரிக்கப்படாமல் விலங்கிடப்பட்டு அடைக்கப்பட்டாலும் அங்கே இருந்த யாவரையும் விசாரிக்கிறவனாக அவன் உயர்த்தப்பட்டான்.
கர்த்தர் அவனோட இருந்ததுனால அவன் எதை செஞ்சானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடியினாலேயும் அவன் வாசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கலன்னு 23வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உத்தமமாக நடக்கிறவங்கள நிச்சயம் அவங்களுடைய நடத்தை விரைவாக காட்டி கொடுத்துரும். யோசேப்போட கர்த்தர் இருக்கிறதுனால அவனுடைய காரியங்களை விசாரிக்க வேண்டியதில்லை. ஆமாம், அவன் செய்கிறத விட அவன் மூலயமா தேவன் செஞ்சுக்கிட்டு இருந்தார். காலம் கணிந்துக்கிட்டு இருந்துச்சு. எகிப்தியன் ஏகாதிபத்தியத்தில் எபிரேயன் உள்ள நுழையக்கூடிய நாளுக்காக இந்த நடபடிகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செஞ்சாங்க. பார்வோன் தன்னுடைய பானபாத்திரக்காரனுடைய தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடுங்கோபம் கொண்டு அவங்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணிவித்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள்னு ஆதியாகமம் 40:1-4 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். சிறைச்சாலையில் அதிகாரி ஒருத்தவன் இருந்தாலும் எல்லாரையும் சரியாக விசாரிக்கக்கூடிய நபராக யோசேப்பு இருந்தது கைதிகளுக்கு நன்மையாக இருந்துச்சு. அந்த அதிகாரிகளை விட யோசேப்பின் அணுகுமுறை கைதிகளை சந்தோஷமாக வச்சுருந்துச்சு. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனையானது உங்களுடைய வாழ்க்கையின் கருப்பு பக்கங்களாக இருக்குதா? ஏன் இப்படி இருக்குதுன்னு துயரப்பட்டுட்ருக்கீங்களா? தேவன் மீது சந்தேகம் எழும்புதா? அவரை பார்க்க முடியாதபடி காரிருள் சூழ்ந்து இருக்குதா? சீக்கிரத்தில் ஊடுருவக்கூடிய ஒரு ஒளியில் உங்களை ஏந்தி சுமக்கிற கர்த்தருடைய அன்பின் கரங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நம்மளுடைய சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கும்போது நாம் தேவனுக்கு நேராக நம்மளை நிறுத்தி கொள்ள மறந்துடக்கூடாது. நம்மளுடைய தேவன் நம்மளை அழிக்க இல்லை, உருவாக்கவே எல்லாவற்றையும் அனுமதிக்கிறாருன்ற தெளிவான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். துன்பமான பாதையிலையும் தடுமாறாமல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய சுபாவத்தை வெளிப்படுத்தணும். பாடுகள் வரும்போது புலம்பிட்டு நாமளும் பாவத்துக்கு பங்காளிகள் ஆகிட்டோன்னா கர்த்தரின் கரம் நம்மளை வழி நடத்த நாம் தகுதியானவங்களாக இருக்க மாட்டோம். யோசேப்பு எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தரை மட்டும் இழக்கலை. ஆமாம், சரியான விசுவாசத்தோடு நாம் பொறுமையாக காத்திருப்போம்னா நம்மளை ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி தான் கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாருன்னு ஒரு நாள் நாம் புரிஞ்சுப்போம். இப்போ இருக்கக்கூடிய சிறையின் இருள் சீக்கிரம் கடந்து ஒளிமயமான எதிர்காலத்துக்குள்ளே செல்லக்கூடிய பாதை தென்படும். பயப்பட வேண்டாம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.